இதயத்தின் தாய்மொழியே உன் மொழியே. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது. நீ நினைத்தபடியே நடத்தி தருகிறேன் அனைத்தையுமே. நித்தம் என் ஆசி உனக்கு உண்டு. எப்போதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது. பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம்தான் உனக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஒரு அற்புதமான நாட்கள். இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் வந்து சேரப்போகின்றது. உன்னுடன் தான் இனி இந்த பாபா இருக்கப் போகின்றேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன். உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக போகிறது என்றுதானே அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை கைவிட மாட்டேன் இந்த பாபா. நான் உன்னுடனே வருவேன், கவலை வேண்டாம். தாளிட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது. நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்து ஒரு தடவை சாயப்பா என்று மட்டுமலை. நான் உன் பக்கத்தில் உடனே வந்து உனக்கு உறுதுணையாக இருப்பேன். பாதை கடினமாக இருந்தாலும் நீ பயணிப்பது என்னுடன் தான் என்பதை நினைவில் கொள். கவலை கொள்ளாதே. உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தமே. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதுதான். தாமதமானாலும் அது உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும். மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும். இது இந்த சாயப்பாவின் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் என் குழந்தாய் உனக்கு. தேரோட்டுபவன் திறமசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவன் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவருக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய வேலையே. நான் உன் வீட்டில்தான் அமர்ந்திருக்கின்றேன். என்னை நீ உணர்ந்து கொள்ள முடியவில்லை உன்னால். பல உருவங்களில் நான் உனக்கு காட்சி தந்திருக்கின்றேன். இன்னும் வேறு உருவங்கள் மூலம் காட்சி தருவேன். உன் உண்மையான நம்பிக்கை மற்றும் அன்பின் மூலமே நீ என்னை காண முடியும். உன்னுடைய துன்பமெல்லாம் நான் எடுத்துவிட்டேன் குழந்தாய். உன்னுடைய அன்பில் நான் என்னையே தந்துவிட்டேன். அன்புதான் எனது ராஜ்யம் திறவுகோல். உன்னுடைய செயல்கள் யாவிலும் உன்னோடு துணை இருப்பேன். கலங்காதே. பாசமுள்ள பக்ரி உன் பக்கத்திலே இருக்கின்றேன். என் பக்தனுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தீர்ப்பதற்காகவே நாவலர் வீதியில் வந்து வாழ்கின்றேன். கலங்காதே. உன் தந்தை எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன். பரமனின் நீடித்த தாமதங்களும் உனக்காக குறித்த நேரத்தில் உனக்கு கற்றுக் கொடுப்பது நம்பிக்கை, பொறுமை. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக்கொள் என்று. வாழ்க்கையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைப்பது இல்லை. எதுவும் நிரந்தரமாக இருப்பதும் இல்லை. பரமன் காலடியே நிரந்தரம் நமக்கு. ஓம் சாய்ராம். என்றும் நல்லதே நடக்கும்.